ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் முந்திரிலாம் சேர்க்கும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மட்டனோட கொச்சை வாசனை இருக்காது. நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ திக்காக தான் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 6 விசில் வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா மணக்க மணக்க டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. வீடே அவ்வளோ வாசனையாக இருக்குது ஓப்பன் பண்ணும்போது. இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா இதை அப்படியே விட்டுடலாம். இதை நான் இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணுங்கிறதுனால ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன்.
ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.